அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சனி பயிற்சி பற்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரப்படுவாங்க. இந்த ராசி ஆக்சுவலாக ஒரு மண் ராசி. இவங்களுக்கு பூமி லாபங்கள் உண்டு. விருச்சிக ராசி என்பது பூமி லாபங்கள் உண்டு. பொதுவாக இவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. ஒரு சில பேர் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் தொழில்கள் இதில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி ஏன் இப்போ நம்ம நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவரு விருச்சிக ராசி தான். அதே மாதிரி ராகுல் அவரும் விருச்சிக ராசி தான், அனுஷ நட்சத்திரம். ஸோ இது மாதிரியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் கூட இந்த ராசியில் இருந்திருக்காங்க. இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் உண்டு. எதையுமே ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான்றதுனால பொதுவாக அரசியல், கலை இதிலெல்லாம் கூட இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருப்பாங்க. இப்போ சினிமாவில் இருந்தால் கூட டைரக்டர்லாம் நிறைய பேர் இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. பிஆர்ஓலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நிறைய பேர் இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. நமக்கு சினிமானாலே நடிப்பு தான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. ஸோ இவங்க பொதுவாக எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்கனாலும் நல்லா பிளான் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. என்னென்னா கொஞ்சம் இந்த மனசு ரீதியாக இவங்க அடிக்கடி ஏதாச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய லைஃப்பில் ஏதான ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக நிறையா இருக்குது. அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த சனி பயிற்சி, இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த விதமான பலன்களை கொடுக்கறது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பயிற்சியை பொறுத்தளவில் சனி பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யார், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த பாவத்துக்கு போகிறாங்க, அதனால என்ன நடக்கும், இப்படி நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சனி பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார். 3ன்றது தைரிய வீரியஸ்தானம், 4 அப்படிங்கிறது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க 5வது வீட்டுக்கு, இந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 5வது வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நமக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை முதல்ல கொடுக்கும். ஏன்னா இப்போ 2-5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் 8ல் மறைவில் இருக்கார். ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குரு பார்வை இருக்கு. ஆனாலும் இதுவரைக்கும் இருந்திருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் இவங்க சேரும். வரவேண்டிய பணம்னா என்னது, இவங்களுக்கு இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்சென்டிவ், இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வர வேண்டிய பணம் அப்படின்னு இருக்கும். இல்லை லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கும். இல்லை இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அது பார்ட்டாக வரும். 6ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது மாதிரி குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்காமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தீர்றோம். ஒரு சில பேர் இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ பாருங்களேன், விருச்சிக ராசியில் சின்ன வயசுலேயும் இருப்பாங்க, நடுத்தர வயசுலேயும் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு குரு பார்வை இருக்கு. ஆனால் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோம்னா மேல் படிப்புக்கு சீட்டு கிடைக்கிறது, மேல் படிப்புக்கு அவங்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக கிடைச்சிரும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வை வருது. இப்போ ஒரு சில பேர் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ராசியில் உள்ளவங்க சர்ஜன் நிறைய பேர் இருப்பாங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஆஃபீஸில் இது பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருப்பாங்க, அதாவது மெடிக்கல் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம்
இந்த காலகட்டத்தில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக போகிறதுக்கு அது மாதிரியான விஷயங்கள் படிக்கிறாங்க இல்லையா, இந்த படிப்புக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த மெடிக்கல்லையே டிஎம்எல்டிலாம் இருக்குது, கொஞ்சம் டெக்னிக்கலாக படிக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கும் பின்னால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, சீட்டு வந்து பின்னால் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது படிப்பு மாணவர்களுக்கு. இப்போ நடுத்தர வயசில் உள்ளவங்களுக்கு வந்து இடம் நிலம் வாங்கலாம் அப்படின்னு யோசனை போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நிலம் இடம் இல்லை வீடு இதெல்லாம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இப்போ வரப்போகிறது. ஏன்னா சனியோட வந்து சுக்கிரன் சேர்றாரு, 5ஆம் இடத்துல சனியோட சுக்கிரன் சேர்றாரு, சூரியனும் சேர போறாரு. இதுக்கு வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு உதவி கிடைக்க போகிறது. குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வீடு சம்பந்தமா இந்த மாதிரியான செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இப்படி வந்து எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும். எல்லா காரியங்கள்லையுமே இப்போ நான் சொன்ன காரியங்கள் அதுலேயுமே கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இப்போ வந்து ஒரு சில பேர் கல்யாணத்துக்கான காலங்கள் இருக்கும், கல்யாண காலங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு திருமணம் பண்ணலாம். 6ஆம் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு மேலேயே 6ஆம் மாதத்துக்குள்ளே நிச்சயம் இது மாதிரி பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ராசியில் உள்ளவங்க காதலிக்கலாம். அந்த காதல் கல்யாணத்தில் முடியுமா அப்படின்னா அதுவும் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பட் எல்லாமே 1 மாதம் 2 மாதம், அந்த 6ஆம் மாதம் இருக்கு இல்லையா, 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். இந்த சனி பயிற்சி அதையும் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும். இப்போ நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டு அப்புறம் விலகும். சனி பகவான் டிலே பண்ணுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அது வந்து டிலே ஆகி திரும்ப அந்த காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுவும் 6ஆம் மாதத்துக்கிட்டு அதுவும் உங்கள் குழந்தைங்களுக்கும் அதுவும் நல்லபடியாக நடக்கும். அதுக்கடுத்து வயசானவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைனா குடும்ப சம்பந்தமான செலவினங்கள் வரும். உடல்நிலை கோளாறுகள் இருந்ததுன்னா அது வந்து கோளாறு நீங்கி நல்லா ஆகும். ஏன்னா குரு பார்வை வந்துடுது. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நமக்கு அப்படி ஆயிருமோன்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து 8வது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் தான். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து குரு பார்வை வரப்போகிறது. அதனால எல்லாத்துலேருந்தும் டெவலப் ஆகி நல்லா இருக்க போறீங்க. ஸோ இப்படி எப்படி பார்த்தாலுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பல விதங்களில் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டிலே ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ். எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது, அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களில் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தரம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது டிஸ்க்ளைமர் மாதிரி எடுத்துங்க. இது ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க அந்த டிஸ்க்ளைமர். ஏன்னா இது வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு பொசிஷனில் இன்னைக்கு சனி பகவான் இருக்கிற பொசிஷனுக்கு நம்ம சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துக்கு பிறந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நடக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து என்ன பரிகாரம் பண்ணணும்? சனி பகவான் சனி பயிற்சி அதாவது பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கா, என்ன பரிகாரம் பண்ணணும்? நீங்கள் வந்து பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால முருகனை ஜென்ரலாக வணங்குறது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்கிறதா பொருளாதார தடை, குடும்பத்தில் சிக்கல்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான காரணம். அது மட்டும் உடல் ரீதியாக நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றில் வந்து ஜெரிமான கோளாறு, இது மாதிரி அந்த மாதிரி கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை இப்போ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட் ஆகும். ஏன்னா சனி பயிற்சிக்கு போய் முருகனுக்கு பண்ண சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்கள் ராசிக்கு அதிபதி முருகன் உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் தானே வரணும். அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இன்னும் சொல்ல போனால் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை போய் வணங்கினீங்கன்னா இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். ஏன்னா சனி பகவானுடைய
விஷயங்கள் தீர்க்கறதுக்கு ஆஞ்சநேயரும் ஒரு காரணமாக இருக்கார். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வணங்குனீங்கன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும். இதில் உங்களுக்கு எது ஃபீசிபிலிட்டி, அது உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ, உங்களுக்கு எது என்ன செய்ய முடியறதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கனாலே நிச்சயமாக இதில் நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக நம்ம வணங்கும் பொழுது நம்ம ஆத்மார்த்தமாக போய் நான் எனக்கு இந்த பிரச்சனையை சொல்லிட்டு நீ என்ன செய்யணுமோ செய்ய, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டுறது தான் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலன்கள் கொடுக்கணும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.